பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்துடைய நிலைப்பாடு தொடர்பாக பல விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்திருக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று சூசகமாக பதிலளித்திருக்கிறார். உண்மைக்கு மாறான கருத்தை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் என்று தற்போது ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் நேரடிய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? கடந்த 10ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. அப்போது சென்னையில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா ரஜினி பற்றி ஒரு கருத்து கூறியிருந்தார். குறிப்பாக திமுக அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் செய்து விட்டார்கள் என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார். இதற்கு அரசியல் கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள், குறிப்பாக கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ரஜினிகாந்த் தனக்கு ஆதரவாக பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும், திருமாவளவன் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன். செந்தில், இப்ப ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து தாவேகாவுடைய கருத்தா தான் எடுத்துக்கணுமா? விஜய் இதுல என்ன பதில் சொல்லியிருக்காரு? ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சிருக்காரா இல்ல அந்த கருத்தை பாராட்டியிருக்காரா? தாவேகா அபிஷியலா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? தேவப்பிரியன், இந்த ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்து எதுவுமே கூறவில்லை. ஏனென்றால் அவர் பல்வேறு கருத்துக்கள் சொல்லும் பொழுது திமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து பேசும்பொழுது அவர் இந்த கருத்தினை கூறியிருந்தார். குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய செயல்பாட்டையும் கூறியிருந்தார். குறிப்பாக கமல்ஹாசன் தற்போது கட்சியை திமுகவுடன் இணைத்து விட்டார் என்ற ரீதியெல்லாம் அவர் பேசியிருந்தார். அப்படி பேசுகையில் தான் ரஜினிகாந்தும் அரசியல் கட்சி தொடங்க இருந்தார். ஆனால் திமுக அவரை மிரட்டி விட்டது, அதனால் அவர் அரசியல் இருந்து பின்வாங்கி விட்டார் என்ற கருத்தை பேசியிருந்தார். பொதுவாக ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து என்பது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதாக தான் பார்க்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தலைவர் விஜயோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ அதில் இன்னும் கருத்து கூறாமல் இருக்கிறார்கள். தேவப்பிரியன். செந்தில், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பு பெறுங்க. அடுத்தது